உலக வரலாற்றின் நடுமையமாக அமைந்து கிமு கிபி என தமக்கு முன்னும் பின்னுமாக கால கணக்கீட்டை பகுத்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த இறைமகனின் மானுட பெருவாழ்வின் உச்சக்கட்டம்தான் மனிதகுலம் ஈடேற அவர் தம்மையே தியாக பலியாக ஈந்த திருச்சிலுவை. அந்த திருச்சிலுவையும் அவர் அருளும் ஆசியும் மானிடகுலம் முழுமைக்குமே உரிமையான உன்னத பேறுகள். அந்த தியாகச் சிலுவையை கிறித்தவர் அல்லாத ஆன்றோர்களும் அறிஞர்களும் எப்படி பார்க்கிறார்கள், எவ்வாறு ஏற்கிறார்கள் என்பதை விளக்கும் ஓர் சிற்றுரை கோவைதான் இந்த நிகழ்ச்சி. முதலில் திரைப்பட இயக்குனரும் எழுத்தாளரும் கவிஞரும் பாடகரும், இன்னும் அவரது சொந்த வார்த்தைகளிலேயே சொல்வதானால் இயேசுவை தன் மனதில் நிறுத்தி அந்த மகிழ்ச்சியில் எந்நாளும் ஒரு குட்டி பட்டாம்பூச்சியைப் போல இந்த உலகை வலம் வருபவருமான அன்பரும் என் நண்பருமான திரு என். குமார் அவர்கள் இறைமகனின் திருச்சிலுவை பற்றிய தம் உணர்வு சித்திரங்களை நம்மோடு உரையாட கேட்போமா? உலகெங்கிலும் வாழும் அன்பர்களுக்கு புனித வெள்ளி நல்வாழ்த்துகள். உலகெங்கிலும் ஒளிபரப்பாகும் நம்பிக்கை தொலைக்காட்சியின் மூலமாக ரொம்ப நம்பிக்கையோடு உங்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறேன். அந்த நம்பிக்கை கொடுத்தது ஜீசஸ். இந்த பேரை சொல்லும்போது என்னவா உங்களுக்கு கேட்குது, என்னவா நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. அந்த ஜீசஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது, அந்த நாமத்தை உச்சரிக்கும் போதில் என்னுடைய அகம் சிலிர்க்குது. எனக்கு இப்போ புல்லரிக்குதுங்கிறத உங்களால் பார்க்க முடியாது. என் மனசு எவ்வளோ சிலிர்க்குதுங்கிறத நீங்கள் பார்க்க முடியாது. கொஞ்சம் பின்னோக்கி போகிறேன் நான். தூத்துக்குடி டிடிடிஏ நடுநிலைப்பள்ளி 3ஆம் வகுப்பு இ பிரிவு மாணவன் என். குமார். ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கும்போது எங்கேயோ வெளியில் ஒரு கடைக்கிட்ட நிப்பாட்டிட்டு ஒரு மிட்டாய் வாங்கிட்டு ஸ்கூல் போகும்போது ஸ்கூலுக்கே போயிட்டேன். செருப்பை மிஸ் பண்ணிட்டேன். 2 செருப்பு, ரப்பர் செருப்பு. அதோட விலை வந்து ஒரு 10 ரூபா இருக்கும். மத்தியானம் ஸ்கூலை விட்டு வரும்போது அந்த செருப்பை காணோம். பயந்துட்டேன் நான். செருப்பு இல்லாமல் போனால் நிச்சயமாக அப்பா அடிப்பாங்கன்னு தெரியும். யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு எனக்கு தெரில. இப்போ எனக்கு இந்த செருப்பு வேணும்னா நான் யார்கிட்ட கேட்டால் எனக்கு இந்த செருப்பு கிடைக்கும்னு எனக்கு தெரில. அப்போ என்னுடைய பள்ளிக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சுக்குள்ளே என்ன இருக்கும்லாம் எனக்கு தெரியாது. அந்த சர்ச்சுக்குள்ளே எல்லோரும் போவாங்க, இப்படி போட்டிட்டு போவாங்க, அப்படி வருவாங்க. போகும்போது உம்முன்னு போவாங்க, வரும்போது ஹாப்பியாக வருவாங்க. எனக்கு என்ன இமேஜ் இருந்தது அப்படின்னா, இந்த அறைக்குள்ளே யாரோ போகிறாங்க, இந்த வளாகத்துக்குள்ளே போகிறாங்க, இந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க, இறுக்கமாக கலக்கமாக போகிறாங்க, வரும்போது பறவைகள் மாதிரி வராங்க. கூண்டோடு போகிறவங்க சிறகடிச்சிட்டு வராங்கங்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என்னோடய இந்த ரப்பர் செருப்பை இங்கே போய் முறையிட்டால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ளே போகிறேன். கதவுகள்லாம் மரக்கதவுகள்லாம் திறந்துருக்கு. நிறைய சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. உள்ளே போய் இப்படி எடுத்து பார்த்தால ஒரு பெரிய சிலுவை இருந்தது, மரச்சிலுவை இருந்தது. அது என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் சிலருக்குது, பொறுத்துக்கோங்க. அதை பார்த்த உடனே மண்டிடணும்னு தோணுச்சு எனக்கு. மண்டிட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்க்குறேன். ஒவ்வொருத்தர் கண்ணீர்லேயும் ஒவ்வொரு விதமான கண்ணீர். எனக்கு வேலை வாங்கி கொடு, என்னுடைய நோயை சுகப்படுத்து, என்னுடைய பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வை, ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அதோட ஸ்கின் டிசீஸ்க்காக அழுற ஒரு தாயின்னு விதவிதமான மனிதர்களுடைய பிரார்த்தனைகள் அங்கே ஓடிட்டு இருந்தது. அந்த சர்ச்சோட பெல் இன்னமும் ஒலிக்குது. எனக்கு ஒரு குழப்பம். இந்த ரப்பர் செருப்புக்காக நம்ம விண்ணப்பம் வைக்கணுமா வேண்டாமான்னு எனக்கு ஒரு குழப்பம். ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு வழக்கம் போல் அந்த லாஜிக்கல் பிரெயின் அதெல்லாம் நமக்கு ஒன்று வேலை செய்யும்ல. இந்த சிலுவை கிட்ட கேட்டால் நடக்குமான்னு நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டுல அந்த சிலுவை ஏறெடுத்து பார்த்துட்டு அப்படியே உத்து பார்த்துட்டுல மண்டிட்டுல, நான் காலையில் தொலைச்ச அந்த ரப்பர் செருப்பு எனக்கு கொடுத்துருங்க இயேசுவே அப்படின்னு அவர் எடுத்து வச்சுக்கிட்ட மாதிரி, கொடுத்துருங்க இயேசுவேன்னு கேட்டுட்டு வெளில வந்துட்டேன். வீட்டுக்கிட்ட போகும்போது, என் வீட்டோட டேர்னிங்கில் போகும்போது ஒரு சிமெண்ட் கடை இருக்கும். அந்த சிமெண்ட் கடை ஓனர் வந்து, குமார் உன் செருப்பை நீ விட்டுட்டு போயிட்ட, இந்தான்னு சொல்லிட்டு அந்த ரப்பர் செருப்பு எடுத்து போட்டார்.
என்னுடைய காலடியில் இருந்து ஆரம்பித்தது. இயேசுவின் காலடியில் நான் விழுந்த கதை. ஒரு சாதாரண ரப்பர் செருப்பை எனக்கு மீட்டெடுத்து கொடுத்தாருன்னு சொல்ல வரல. இன்னைக்கு என்னுடைய நம்பிக்கையை மீட்டெடுத்து கொடுத்த, என்னுடைய வலியிலிருந்து என்னை மீட்டெடுத்த அந்த இயேசுவை பற்றி பேசுகிறதுக்கு இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியின் மூலமாக எனக்கு கிடைச்ச வாய்ப்பாக கருதலை, பாக்கியமாக கருதுகிறேன். என்ன காரணம்னா, நான் எந்த மதத்தை சேர்ந்தவனாகவும், எந்த இனத்தை சேர்ந்தவனாகவும், எந்த நாட்டை சேர்ந்தவனாகவும் இருக்கலாம். ஆனால் நான் எதுக்கு தாசனாக இருக்க முடியும்? அன்புக்கு தாசனாக இருக்க முடியும். அந்த அன்பன் தான் என்னுடைய இயேசு. என்னுடைய நான் உங்கள்கிட்ட பிரிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் அப்படி தான் உரிமை கொண்டாடுவேன். நான் என் குமார்னு என் பேரை சொல்லும்போது இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னோட குமார் அப்படிம்பாங்கள்ல, இயேசுவை நான் என் இயேசுன்னு தான் சொல்லுவேன். 3ஆம் வகுப்பிலிருந்து அந்த இயேசு எனக்கு தொடர்பில் வந்தார். நான் எனக்காக இயேசுகிட்ட முறையிட்டதை விட பிறர்க்காக என்கிட்ட வந்து வலியை கொட்டுவாங்க. என்னுடைய ஃபோன் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருக்கலாம், உயர்ந்த பதவியில் இருக்கிற நீதிபதிகளாக இருக்கலாம், குமார் எனக்கு வலிக்குது, கஷ்டமாக இருக்குது, குடும்ப கவலை, பொருளாதார கவலை, அஃபீஷியல் ப்ராப்ளம், ஆக்சிடெண்ட்டு, என்னெல்லாம் பிரச்சனை இருக்க போகுது மனுஷனுக்கு சொல்லுங்களேன். மொத்தமே என்ன பிரச்சனை இருக்க போகுது? முதல்ல உடல்நல கோளாறு, பொருளாதார சரிவு, வேறு என்ன இருக்கும், மான அவமானம் இருக்கும், அப்புறம் எதிர்காலம் பற்றின பயம் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன தெரியுமா இருக்கும், என்னன்னே தெரியாத ஒரு கவலை இருக்கும். மொத்தமே இவ்வளோ தான் இருக்கும். இதை ஓவர் கம் பண்ண தெரியாமல் தவிக்கும்போது நமக்கு ஒரு தோணி வேணும்ல, துடுப்போட ஒரு தோணி, அதை செயல் பண்ணுற ஒரு செயலர், இல்லை வழி தவறி போகும்போது ஒரு மேய்ப்பர், அதுதான் இயேசு. இயேசுவை பற்றின உங்களுடைய எல்லா பிம்பங்களையும் தகர்த்தெறிஞ்சிடலாம். நீங்கள் குழப்பிக்கவே வேண்டாம். திரும்பவும் சொல்கிறேன், நம்ம எந்த மதமாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த நாட்டவராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், திருநராக இருந்தாலும், யாராகவே இருப்போமே, இயேசுவாக இருக்கிறார். எனக்கு பிரசங்கமே பண்ண தெரியாது, எனக்கு எதுவுமே சொல்ல தெரியாது. நான் ஒரு குட்டி பையன்தான், அந்த 3ஆம் கிளாஸ் பையன்தான். அப்போ எப்படி எனக்கு இயேசு பற்றி இவ்வளோ தெரிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜெனிஃபரின் பைபிள் அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். 3ஆம் கிளாஸில் என்னுடைய கிளாஸில் டீச்சர் ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பைபிளை புதிய ஏற்பாடை மனப்பாடமாக படித்து அதை நம்ம சொல்லணும். எங்கேருந்து வேணாலும், எந்த அத்தியாயத்தில் இருந்தனாலும், எந்த வசனத்திலிருந்தும் நம்மளை கேள்வி கேட்பாங்க அப்படின்னு இருந்தது. ஓகே, எந்த அதிகாரம் எந்த வசனமாக இருந்தாலும் நம்மளை கேட்பாங்க அப்படின்னு இருந்தது. அப்போ நான் எனக்கு முதல்ல அதுவே தெரியாது, எப்படின்னே எனக்கு தெரியாது. நான் அது ஒரு கதை புத்தகம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்ன பண்ணிட்டேன், டீச்சர் அனௌன்ஸ் பண்ணும்போது டக்குன்னு கை தூக்கிட்டேன். கை தூக்கும்போது யார் பார்த்து கை தூக்குறதுன்னு தெரியாமல் அங்கே பார்த்தா என் பக்கத்தில் ஒரு 3ஆம் கிளாஸ் பொண்ணு ஜெனிஃபர் இருந்தாங்க. அந்த பொண்ணு என்னை பார்த்துட்டு அப்படின்னாங்க. ஏதோ ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. கொடுத்தோடனே கையை நல்லா தூக்கிட்டேன். டீச்சர் கேட்டாங்க, குமார் நீ இந்து மாணவன் தானே அப்படின்னு. இயேசுவை தெரிஞ்சுப்பேன்னு சொன்னேன். நான், உனக்கு பைபிள் தெரியுமா, நீ இந்து மாணவன் தானே கேட்டப்போ, நான் இயேசுவை இதன் மூலம் தெரிந்து கொள்வேன் அப்படிங்கிற பதில் சொன்னேன். இன்னும் ஞாபகம் இருக்குது. அடுத்து வந்த 13 நாட்களும் அந்த ஜெனிஃபர் மத்தியானம் ஸ்கூல் விட்ட 4 மணிக்கு அப்புறம் உட்காந்து ஒவ்வொரு வசனத்தையும் பட்டத்திட்டி எனக்கு அர்த்தம் சொல்லி, நான் தான் எழுதியிருப்பேன் என்னுடைய கட்டுரையில், இவள் 3ஆம் வகுப்பு தான் படிக்கிறாளா, நானும் 3ஆம் வகுப்பு தான், அவளும் 3ஆம் வகுப்பு தான் படிக்கிறாளா, இவள் தான் படித்த பெண் அப்படின்னு எழுதியிருப்பேன். இயேசுவை படித்த பெண் எழுதியிருப்பேன். எனக்கு அவ்வளோ விளக்கங்கள் சொல்லி கொடுத்து, யோவான் மத்தேயுன்னு எல்லாத்தையும் விளக்கி அந்த குறிப்பிட்ட நாள் எனக்கு அந்த போட்டி நடந்தது. கிட்டத்தட்ட 300 மாணவர்கள் வந்திருந்தாங்க. ஒரு மாதம் கழித்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க எங்களோட பள்ளியில். இந்த போட்டியில் மனப்பாட பகுதி போட்டியில் முதல் பரிசு டிடிடிஏ நடுநிலைப்பள்ளி 3ஆம் வகுப்பு இ பிரிவு என் குமார் அப்படின்னு சொல்லும்போது இல்லை, எவ்வளோ நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் இங்கேருந்தே எங்கேயோ இருக்கிற அந்த ஜெனிஃபருக்கும் என்னுள்ள இருக்கிற அந்த ஜீசஸ்க்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இயேசுன்னா காலையில் எழுந்திரிச்சு பிரசங்கம் பண்ண மனுஷன் இல்லை, இயேசு வாழ்ந்த மனிதன், நம்மோடு வாழ்ந்த மனிதன். 33.5 வருடங்கிறதெல்லாம் இல்லை, ஒரு 500 வருடத்துக்கு சமமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மனிதன். எனக்கு இறைவன் ஒரு 90 வருடம் கொடுத்தால் கூட இல்லை, நான் முடிக்கும்போது எப்படி முடிப்பேன் தெரியுமா, 90 வருஷத்துக்கான விஷயத்தை செஞ்சோமாங்கிற குற்ற உணர்ச்சி, கில்ட் கான்ஷியஸில் தான் நான் மரணப்படுக்கைக்கு போவேன். ஆனால் இயேசு அப்படி இல்லை. 33.5ங்கிற அந்த அளவுங்கிறது எனக்கு தெரிஞ்சில்லை, யுகம் தாண்டின செயல்கள். நாம் தான் இயேசுவை பயன்படுத்திக்கணும், நாம் தான் இயேசுவை பருக வேண்டும், நாம் தான் இயேசுவை புசிக்க வேண்டும். உங்ககிட்ட டக்குன்னு ஏதாவது சொல்லணுன்னா என்னமா சொல்லுவேன், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உங்கள் சுகவாழ்வும் சீக்கிரத்தில் துளிர்க்கும். நன்றி.
தொடர்ந்து கிறித்தவ அருளாளர்களால் நிறுவப்பெற்ற சென்னை கிறித்தவ கல்லூரியில் இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்டம் என முறையாக முத்தமிழை பயின்று முதிர்ந்த தமிழ் பேராசானாக உருவாகி சென்னை மாநிலக் கல்லூரியிலும் தொடர்ந்து அம்பேத்கர் அரசினர் கலைக்கல்லூரியிலும் தகைசான்ற தமிழ்துறை தலைவராக பரிணமித்து கல்லூரி முதல்வராகவும் விரைவில் பணி உயர்வு காண உள்ள மூத்த தமிழ் பேராசிரியர், சிறந்த ஆய்வாளர், சிந்தனையாளர் முனைவர் கா. சேகர் அவர்கள் இறைமைந்தன் இயேசுவின் சிலுவை பற்றிய தம் இதய ஓட்டங்களை இனிய தமிழில் இயம்பிடக் கேட்போம். சிறைப்பட்டோர் விடுதலை பெறவும், பார்வையற்றோர் பார்வை பெறவும், ஒடுக்கப்பட்டோர் உன்னத நிலை அடையவும் கன்னி மரியாளின் வயிற்றில் தூய ஆவியினால் மண்ணுலகில் மகனாக வந்து அவதரித்தவர் இயேசுபிரான். உதவி என்பது மற்றவர்கள் கேட்டு செய்வது உதவி அன்று, மற்றவர் கேளாமலேயே அவர்களுடைய தேவை அறிந்து செய்வதுதான் உதவி. அப்படி இயேசுபிரான் இந்த மண்ணுலகில் அவதரித்து மற்றவர்களுடைய தேவையை தானே அறிந்து அவர்களுக்கு உதவி செய்த பெருமகனார்தான் இயேசுபிரான். இந்த இயேசுபிரான் செய்த போதனைகள் அளவற்றதாக இருக்கிறது. அவர் இந்த மண்ணுலகில் அவதரித்து அன்பின் உச்சத்தை இந்த உலகிற்கு எடுத்து காட்டிய உன்னத திருநாளை உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறித்தவ பெருமக்கள் புனித வெள்ளியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இயேசுபிரான் மரித்த நாள். ஒரு மரணம் என்பது அடுத்தவருடைய கண்களில் கண்ணீரை வரவழைப்பது. ஒருவருடைய இறப்பு என்பது அடுத்தவரை தேம்பி அழ வைப்பது. மரணத்தினுடைய பொதுத்தன்மை இதுவரைக்கும் அப்படித்தான் இருந்திருக்கிறது. பாரதத்தினுடைய மேனாள் பிரதமர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இறந்த பொழுது உலகமே தேம்பி தேம்பி எழுதது. அவருடைய மரணம் கவியரசு கண்ணதாசனையும் விட்டு வைக்கவில்லை. அப்பொழுது கவியரசு கண்ணதாசன் பண்டிதர் ஜவஹர்லால் நேருடைய இறப்பை குறித்து, சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராதா, சஞ்சலமே நீயும் ஓர் சஞ்சலத்தை காணாயோ, தெய்வமே உன்னையும் நாம் தேம்பி அழ வையோமோ, தீயே உன்னையும் நாம் தீமூட்டி பாரோமோ என்று அந்த பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருடைய இறப்பை எண்ணி வருந்தி இப்படி ஒரு இரங்கல் கவிதை பாடினார். ஆனால் இயேசுபிரான் மரித்த நாளை இன்றைக்கு உலகெங்கும் வாழுகிற கிறித்தவ பெருமக்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர் மரித்த நாளை இன்றைக்கு மகிழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்குள் 1000 அர்த்தங்கள் ஒளிந்து கொண்டிருப்பதை, அதற்குள் 1000 அர்த்தங்கள் மறைந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். காரணம், இயேசு மரித்தது என்பது, இயேசு இறந்தது என்பது மீண்டும் பிறப்பதற்காகவே என்று கிறித்துவ பெருமக்கள் எண்ணியதால் அந்த நாள் இன்றைக்கு கிறித்துவ பெருமக்களால் புனித நாளாக, புனித வெள்ளியாக இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கு இயேசுபிரான் மரித்த நாள் அன்பினுடைய உச்சத்தை அவனிக்கு எடுத்து காட்டிய நாள். அன்பு என்பது உலகத்தில் பிறந்த அத்தனை ஜீவராசிக்கும் உரிய ஒன்று. அன்பு காட்டாத ஜீவராசிகளே உலகத்தில் பிறக்கவில்லை. காக்கை கூட தன் குஞ்சுக்கு இரை தேடி வந்து தன் வாயில் இருக்கிற இரையை தன் குஞ்சுக்கு ஊட்டி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. அண்மையிலே செய்தித்தாளில் ஒரு செய்தியை படித்தேன். அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்த செய்தியாக அது அந்த நேரத்தில் கருதப்பட்டது. காரணம், ஒரு தாய் யானையும் ஒரு குட்டி யானையும் காட்டில் இரை தேடி உலவி கொண்டிருந்தது. அப்படி காட்டில் இரை தேடி உழவு கொண்டிருந்த நேரத்தில் குட்டி யானை பக்கத்தில் இருந்த பள்ளத்தில் கால் இடறி கீழே விழுந்து விட்டது. அந்த பள்ளத்திலிருந்து அந்த குட்டி யானையை தாய் யானை கரையேற்ற முடியாமல் சுற்றி சுற்றி அந்த பள்ளத்தை சுற்றி சுற்றி ஒரு நாள் முழுக்க உணவு உண்ணாமல் ஒரு பெரிய குரல் எழுப்பி, ஒரு பெரிய பிளிரலை எழுப்பி, தன் குழந்தையை யாராவது காப்பாற்ற மாட்டார்களா என்று சூரியன் மேற்கு திசையில் சென்று மறையும் வரை அந்த தாய் யானை கத்திய அந்த காட்சியை பத்திரிகை வெளியிட்டது. இதுவும் அன்பை வெளிப்படுத்திய ஒரு காட்சிதான். இப்படி உலகில் பிறந்த எந்த உயிரும் அன்பை வெளிப்படுத்த தவறில்லை. ஆனால் மற்றவர்கள் காட்டிய அன்புக்கும் இயேசுபிரான் காட்டிய அன்புக்கும் பெருத்த வேறுபாடு உண்டு. மற்றவர்கள் காட்டிய அன்பு என்பது அன்பினுடைய தொடக்க நிலை.
இயேசுபிரான் காட்டிய அன்பு என்பது அன்பின் உச்சநிலை. மற்றவர்கள் காட்டிய அன்பு என்பது சாதாரண அன்பு. இயேசுபிரான் காட்டிய அன்பு என்பது பேரன்பு. காரணம், இயேசுபிரான் உலகத்தில் பல போதனைகளை நிகழ்த்தியவர். அவருடைய போதனைகளை பிடிக்காதவர்கள், அவருடைய கொள்கைகளை ஏற்காதவர்கள் அவரை பிடித்து சிறையில் அடைத்து பெரிய துன்பத்தை தருவதற்கு முயற்சி செய்தார்கள். அதனால் கூர்மையான முள்கிரீடத்தை எடுத்து கொண்டு வந்து அவருடைய தலையிலே அழுத்தி அவருக்கு சுமையை ஏற்படுத்தினார்கள். 8 பேர் தூக்க வேண்டிய பாரமுள்ள சிலுவையை தனி ஒரு மனிதனாக இருந்த இயேசுபிரானிடத்தில் கொடுத்து அவற்றை சுமக்க செய்தார்கள். அந்த நேரத்தில் இயேசுபிரானை பார்த்து துன்பப்பட வேண்டியவர்கள், இயேசுபிரானை பார்த்து வருத்தப்பட வேண்டியவர்கள், சுற்றி இருந்தவர்கள் இயேசுபிரானுக்கு துன்பம் தரக்கூடிய வகையில், மேலும் கோபத்தை வரக்கூடிய வகையில் ஏளன பேச்சு பேசினார்கள். சில பேர் சொன்னார்கள், இயேசுவே, நீதான் இறைவனுடைய மைந்தனா? இறைவனுடைய மைந்தன் என்பது உண்மையாயின் இறைவன் இறங்கி வா பார்க்கலாம் சிலுவையிலிருந்து என்றார்கள். சில பேர் சொன்னார்கள், இயேசுவே, நீ தேவமைந்தனா? தேவன் மைந்தன் என்பது உண்மையானால் தேவன் வந்து உன்னை சேர்த்தணைக்கட்டும் என்றார்கள். சில பேர் சொன்னார்கள், உன்னை காத்து கொள்ள முடியாத நீ உலகை காக்க வந்தவன் என்று சொல்லுகிறார்களே என்றெல்லாம் அந்த கோலத்தை பார்த்து வருத்தப்படுவதற்கு பதிலாக அவரை ஏளனமாக பேசி மேலும் துன்பத்தில் ஆழ்த்தினார்கள். இதை கண்டு ஒரு சாதாரண மாண்டனாக இயேசு பிறந்திருந்தால் இதை கண்டு அவர் கோபப்பட்டிருப்பார். அவர் தெய்வ பிறவி, இறைமைந்தன் அல்லவா? இந்த உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம், உலக மக்கள் செய்த பாவங்களை எல்லாம் தன் தோளில் சுமப்பதற்காக வந்தவர் அல்லவா? இதை கண்டு கோபப்படுவதற்கு பதில், இதை கண்டு கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு பதில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். 2000 ஆண்டுக்கு முன்பு திருவள்ளுவர் பெருந்தகை சொல்வார், அன்பின் வழியது உயிர்நிலை என்று 2000 ஆண்டுகளாம் ஆண்டு சொன்ன அந்த திருக்குறளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த இயேசுபிரான் பிறந்து வாழ்ந்து காட்டினார். அப்படி இயேசுபிரான் அன்பை வெளிப்படுத்திய உச்சகட்டம் எது என்று சொன்னால், இயேசுவை பல பேர் பலவாறாக துன்பப்படுத்துகிறார்கள். அந்த நேரத்தில் இயேசு சொல்லுகிறார், பிதாவே, இவரை மன்னியும், தாம் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார் என்று இயேசுபிரான் சொன்னது. உலகத்தில் பல அறிஞர்கள் பலவிதமான செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பல ஞானிகள் பலவிதமான செய்திகளை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். எல்லா ஞானிகளையும் விட சொல்லப்பட்ட உயர்ந்த வாசகமாக இது கருதப்படுகிறது. காரணம், புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா? ஏழை நமக்காக என்று ஏழை மக்களால் போற்றப்படுபவராக இயேசுபிரான் இருந்த காரணத்தினால் மாற்றார்கள் செய்த கோபத்தை கண்டு, மாற்றார்கள் செய்த துன்பத்தை கண்டு கோபப்படுத்துவதற்கு பதிலாக அன்பை வெளிப்படுத்தினார். இயேசுவை குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் மனிதரில் புனிதராக கருதப்பட்ட காரணத்தினால் அவருடைய சீடர்கள் அவருடைய காலை கழுவ முன்வந்த பொழுது சீடரை பார்த்து இவர் சொல்லுகிறார், என்னுடைய காலை நீங்கள் கழுவாதீர்கள் என்று சொன்னார். இந்த நேரத்தில் ஒரு செய்தியை நாம் தெரிவித்து கொள்ள வேண்டும். என் காலை நீங்கள் கழுவாதீர்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் சீடர்களுடைய காலையும் கழுவதற்காக இவர் தயாரானார். இந்த நேரத்தில் இயேசுபிரான் ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார். உலகத்தில் இதுவரைக்கும் சொல்லப்பட்டு வந்த மரபை மாற்றி காட்டுவதற்காக வந்த புரட்சியாளராக இங்கே இயேசுபிரான் நமக்கு இங்கே காணப்படுகிறார். அதே நேரத்தில் இன்னொரு செய்தியும் நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். பணிவிடை பெறுபவன் அல்ல தலைவன், பணிவிடை புரிபவன்தான் தலைவன் என்கின்ற தத்துவத்தை இயேசுபிரான் இந்த இடத்தில் நாம் சொல்லுவதை பார்க்கிறோம். இறுதியாக, அன்பு நேயர்களே, இந்த உலகத்தை படைத்த தந்தையின் ஒரே மகனும் இந்த உலகத்தை காக்க வந்த இயேசுபிரான் போதனைகளை, அவருடைய கொள்கைகளை, அவருடைய அன்பை, அவர் காட்டிய சகிப்புத்தன்மையை, அவர் காட்டிய பொறுமையை அனைவரும் வாழ்நாளில் கடைபிடித்து உலகம் இன்புற வாழ்வோம் என்று சொல்லி இந்த புனித வெள்ளியில் இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய வணக்கத்தையும் சொல்லி நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக, முன்னை தமிழ் பேராசிரியரும் எழுத்தாளர், கவிஞர், பதிப்பாளர், பட்டிமன்ற பேச்சாளர் எனும் பன்முக பரிமாணத்தோடு தமிழ் இலக்கிய உலகில் இடையறாது இயங்கி வருபவருமான முனைவர் ஆதிரா முல்லை அவர்கள் இயேசுவின் திருச்சிலுவை பற்றி தீட்டும் கருத்தோவியத்தை காண்போம்.
ஆத்திசூடி ஆத்திசூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவன் மேனியன் கருநிறம் கொண்டு பார் கடல்மிசை கிடப்போன் மகமது நபிக்கு முறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதனையில் அறிந்தார் அல்லலை அகற்றுவார் அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வை எய்துவோம் என்ற மகாகவி பாரதியின் பல்சமய வழிபாட்டை முன்வைத்து உலகெங்கும் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ உறவுகளுக்கும் நம்பிக்கை தொலைக்காட்சியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் அத்துணை பேருக்கும் புனித வெள்ளி வாழ்த்துகளையும் என் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? அந்த கொலை கருவி ஏன் மகத்தான புனித கருவியாக வழங்கப்படுகிறது என்று பார்க்கும்போது, இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு முந்தைய நாள் என்ன நிகழ்ந்தது? நான் ஒரு மருத்துவ கட்டுரையை வாசித்தேன். இயேசு பெருமான் அந்த முந்தைய நாளில் அவருடைய வியர்வை இரத்தமாக வழிந்தது என்று கூறுகிறார்கள். அந்த வியர்வை ஏன் இரத்தமாக வழிந்தது என்பதற்கான காரணத்தை அந்த மருத்துவ கட்டுரை கூறுகிறது. யார் ஒருவர் அதிகமான கவலையிலும் அதிகமான துக்கத்திலும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வியர்வை நாளங்கள் அடைத்து கொண்டு அவை இரத்தமாக வெளியேறும் என்கிறது மருத்துவ கட்டுரை. இறை மகனார் இயேசு பெருமான் கூறுகின்றார், நான் மரணத்தின் அளவில் கூட அளவில் இருக்கக்கூடிய ஒரு துக்கத்திலும் கவலையிலும் இப்போது இருக்கிறேன் என்று தன் சீடர்களிடம் முதல் நாள் கூறுகின்றார். அப்பேற்பட்ட துக்கத்தில் இயேசு பெருமான் இந்த மானுடத்திற்காக இந்த மக்களுக்காக அனுபவித்திருக்கின்றார். அந்த சிலுவையில் அறைவதற்கு முந்தைய நாள் இயேசு பெருமானுக்கு என்ன நிகழ்ந்தது? சாட்டையில் அடிக்கின்றார்கள். அந்த சாட்டை எப்படி இருந்தது என்பதையும் அந்த கட்டுரை எனக்கு விளக்கியது. தோலால் ஆன சாட்டை, அதற்குள்ளே உலோகங்களால் ஆன குமிழ்கள் இருந்தது. இந்த சாட்டையில் அடிக்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தோல் அப்படியே உரிந்து கொண்டு வரும். அதற்குள்ளே உலோக குமிழ்கள் இருக்கின்றன. அதையும் கடந்து அந்த சாட்டையினுடைய ஓரத்தில் ஆட்டின் எலும்பு பொருத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சாட்டையால் அடிக்கும் போது அந்த தோலையும் கிழித்து கொண்டு வருகின்ற அளவுக்கு இரத்த சேதம். முதல் நாள் வியர்வையினால் அவருக்கு இரத்தம் பாதி வழிகிறது. அடுத்த நாள் சாட்டையில் அடிக்கும் போதும் இரத்தம் வடிகிறது. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா முள் கிரீடம், தலையில் முள் கிரீடத்தை வைக்கிறார்கள், அதன் மேலே தடியால் அடிக்கிறார்கள். அப்போ அந்த முள் கிரீடம் வழியாகவும் இரத்தம் வழிந்து தலையில் இருக்கக்கூடிய முகத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் சிதைந்து விடுகிறது. அந்த ஒரு தருணத்தில் அவரை சிலுவையில் அறைவதற்காக அடுத்த நாள் அழைத்து செல்கிறார்கள். இப்போ அந்த சிலுவையில் போகிற தூரம், அந்த சிலுவை பாடு எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு கனமான சிலுவை அது. சுமார் பார்த்திங்கன்னா 150 கிலோ கொண்ட சிலுவை. அதை அவர் எடுத்துக்கொண்டு போகிறார். ஏன் அந்த சிலுவை தண்டனை என்பது உருவானது? சுமார் கிமு, நான் இப்படி யோசிப்பேன், கிறிஸ்துவை யோசிக்கும்போது, இயேசு பெருமானை யோசிக்கும்போது, ஒரு காலத்தையே தன்னுடைய காலமாக மாற்றியவர் இயேசு. நீங்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு என்று நாம் சொல்லும்போது, கிமு கிபி என்று சொல்லும்போது, காலத்தையே தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்த இயேசு பெருமானை சிலுவையில் அறைந்தவர்கள் நாம். அந்த சிலுவையில் அறையும் போது ஏன் சிலுவை தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது? யோசித்தா ஒன்றும் இல்லை, சின்ன விஷயந்தான். சீக்கிரமாக சிரச்சேதம் செய்தால் உடனே உயிர் போயிடும். தண்டனையில் வலி குறைவாக இருக்கும். ஆனால் இவருக்கு, இந்த இயேசுவுக்கு சிலுவை தண்டனை என்று சொல்லும்போது மிக நீண்ட நேரம், இன்னும் சுருக்கமாக சொன்னால் சித்திரவதை செய்வது, அணுவாக சித்திரவதை செய்து கொள்வது என்பது தான் அந்த தண்டனையுடைய நோக்கம். அது பாரசீகர்கள் கண்டுபிடித்த கருவி, கொலை கருவி தான் சிலுவை என்பது. அந்த சிலுவையில் அறையிறாங்க. நான் ஏன் இந்த இயேசுவின் சிலுவையை நேசிக்கிறேன் என்பதற்கான ஒரு சிறு காரணம், ரொம்ப முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறேன். தமிழில் வில்லி பாரதம் என்ற ஒரு காப்பியம் உண்டு. அதில் ஒரு காட்சி, அந்த காட்சியில் கர்ணன் என்று ஒருவன், அவன் கடைசியில் போர்க்களத்தில் சாகின்ற நிலையில் மார்பில் அம்பு பட்டு தேர் மேலே இப்படி கிடப்பான். அப்படி இருக்கும்போது அவனிடம், அதாவது அவன் நிறைய தர்மம் செஞ்சுருப்பான். அந்த தர்ம தேவதை அவனுடைய உயிரை போகாமல் காப்பாற்றி கொண்டிருப்பான். இப்போ அந்த உயிர் போகாமல் இருந்தால் அவனுக்கு வாதை அதிகம், வலிகள் அதிகம், துன்பம் அதிகம். அதிலிருந்து அவனை காப்பாற்றணும் என்பதற்காக கிருஷ்ணன் வருவான். அவங்ககிட்ட தானம், அந்த புண்ணியங்களை எல்லாம் தானமாக பெற்றுக்கொள்ளலாம்னு வருவான்.
அப்போது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கண்ணன் சொல்லுவான், கர்ணன், இப்போ வந்து கேட்குறியேப்பா, என்னோட உசுறு உள்ளே இருக்கா வெளியில் போயிடுச்சான்னு தெரியல, இந்த நேரத்தில் வந்து நீ கேட்குறியேன்னு சொல்லும்போது அந்த வார்த்தை, அதன் பிறகு அவன் வந்து இரத்தத்தால் தான் செய்த தர்மங்களுடைய புண்ணியங்களை எல்லாம் தாரை வார்த்து கொடுப்பான். ஆனால் அந்த வார்த்தை எப்படி இருக்கும்னா, ஆவி அகத்ததோ புறத்ததோ அறியேன்பான். அந்த ஆவி உள்ளே இருக்கா போயிடுச்சான்னு தெரியல, இந்த நேரத்தில் வந்து கேட்குறியேன்னு. நான் இயேசு பெருமானை நினைக்கும் போது அந்த காட்சி எனக்கு கண்ணுக்குள்ளே வரும். சிலுவையில் அறைந்த அந்த இயேசு பெருமான் உயிர் உள்ளே இருக்கிறதா இல்லையா என்ற தருணத்தில் 7 வசனங்களை பேசுகிறார்கள். அந்த 7 வசனங்களில் மிக மிக முக்கியமான வசனமாக நான் ஒரு 3ஐ கருதுகிறேன். அதனால தான் எனக்கு இயேசுவுடைய சிலுவை வந்து எனக்கு மிக பிடித்தமானதாக இருக்கிறது. 3 வசனங்கள் என்ன? உசுறு இல்லை, இருக்கா இல்லையான்னு தெரியல, பேச முடியாத ஒரு தருணம். முதல்ல அவர் சொல்லுவது எது முதல்ல எது பின்னாடி என்பது நமக்கு தெரியாது அதில். ஆனால் அவர் பேசுவது நான் தாகமாக இருக்கிறேன்கிறார். அந்த தாகத்தின் ஊடாக அவர் பேசுகிறார். முதல் வசனமாக நான் எடுத்துக்கொண்டது, அதில் என்னன்னு தெரியாது, அது முதலா கடைசியான்று அவர் சொல்கின்றார், இவரை சிலுவையில் அறைந்தவர்கள் எப்படி சிலுவையில் அறைந்தார்கள், அதுவும் அப்படி அவரை தள்ளிட்டு ஏற்கனவே முள்முடி, ஏற்கனவே சாட்டை அடி, அந்த உடையோடு அந்த காயத்தோடு வந்த இயேசு பெருமானை தரையில் தள்ளிவிட்டு தரையில் சிலுவையை வைத்து அதன் மேலே ஏற்றுகிறார்கள். அங்கே தான் ஆணி அடிக்கிறாங்க, அதன் பிறகு ஏற்றி நிறுத்துகிறார்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, கீழே படுத்து ஆணியை அடித்து அந்த கட்டுரையை படிச்சுட்டு நான் எனக்கு கண்ணில் தண்ணீர், இப்படி ஒரு மனிதனை வாதை செய்ய முடியுமான்னு. அப்போ மேலே அந்த உயிர் இருக்கா இல்லையா என்று தெரியாத சமயத்தில் அவர் பேசக்கூடிய வார்த்தை, சிலுவையில் அறைந்தவர்கள் முன்னாடி நிற்கிறாங்க, சிரித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து இயேசு சொல்லுகின்றார், அவர்கள் சிரிக்கிறார்கள்ங்கிறதுனால யாரும் தண்டனை கொடுத்துடக்கூடாது அல்லவா, அதற்காக அவர் சொல்லுகின்றார், ஃபாதர் ஃபர்கிவ் தெம், ஃபாதர் ஃபர்கிவ் தெம், தே டு நாட் நோ வாட் தே ஆர் டூயிங். பிதாவே அவர்களை மன்னிப்பீராக, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமலேயே செய்கிறார் என்று ஒருவர் தன்னுடைய உயிர் போகக்கூடிய ஒரு தருணத்தில் மற்றவர்களுக்காக வேண்ட வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய தண்டனைக்கு தண்டனை. ஒவ்வொரு மனிதருக்குமே புறக்கடமை என்று ஒன்று உண்டு, அகக்கடமை என்று ஒன்று உண்டு. அதில் புறக்கடமையை இதெல்லாம் செஞ்சார். அகக்கடமையாக தன்னுடைய தாய், தன்னை அதுவரை வளர்த்த தாயை யாரிடமாவது ஒப்படைத்து விட வேண்டுமே, அப்படியே விட்டு செல்ல முடியாது. அதனால் அருகில் நின்ற யோவானிடம் பார்த்து, இதோ உன் தாய் என்று சொல்லிவிட்டு தன் தாயிடம் இவன்தான் உன் மகன் என்று சொல்லி ஒப்படைத்து விட்டு போகக்கூடிய அந்த கடமை. மக்களாக பிறந்தவர்கள், அது ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தாலும் தன் பெற்றோரை கடைசி வரை காப்பாற்ற வேண்டும் என்ற கடமையை இந்த சமுதாயத்துக்கு சொல்லி சென்ற அந்த தியாகத்தின் முன்பாக நான் தலைவணங்கி இயேசுவை நான் வணங்குகின்றேன். நிறைவாக நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். ஒரு தண்டனை கருவி தயவின் கருவியாக, ஒரு தண்டனை கருவி மீட்பின் கருவியாக, ஒரு தண்டனை கருவி பாவத்திலிருந்து மக்களை மீட்கும் கருவியாக, ஒரு தண்டனை கருவி மன்னிப்பின் கருவியாக, ஒரு தண்டனை கருவி தியாகத்தின் கருவியாக, ஒரு தண்டனை கருவி அன்பின் கருவியாக, ஒரு தண்டனை கருவி மரணத்தின் மீதான வெற்றியின் கருவியாக, மகத்தான புனித கருவியாக மாறியதற்கு காரணம், அது மகத்தான புனித கருவியாக மாறியதற்கு காரணம் இறைமகன் இயேசு பெருமானை சுமந்ததால், இறைமகன் இயேசு பெருமானே சுமந்ததால் என்று சொல்லி இந்த புனித திருநாளில் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று வாழ்த்தி, மீண்டும் ஒரு முறை பிளஸ்டு குட் ஃப்ரைடே டு ஆல். தேங்க்யூ.